இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டுப்படைகள் ஈரானில் 5வது நாளாக ஏவுகணைகள் மூலம் வான்வழி தாக்குதலை நடத்தி வருகிறது. இதற்கு பதிலடி தரும் விதமாக இஸ்ரேல் மீதும் அமெரிக்க படைதளங்கள் மீதும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தியுள்ளது. போர் பதற்றம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரான் போர்க்கப்பல்களையும் அமெரிக்கா தாக்கி வருகிறது. இதுவரை 17 ஈரானிய போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நடந்து வரும் போர் இப்போது இந்திய கடல் எல்லை வரை வந்துவிட்ட அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை அருகே ஈரானிய கப்பல் ஒன்றின் மீது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை சற்றே விரிவாக பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை சர்வதேச கடற்படை அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் இந்திய போர்க்கப்பல்கள் மட்டுமின்றி ஈரான் உள்ளிட்ட 71 நாடுகளைச் சேர்ந்த போர்க்கப்பல்களும் பங்கேற்றன. ஈரான் கடற்படை சார்பில் ஐரிஸ் தேனா என்ற நவீன போர்க்கப்பலும் இந்த அணிவகுப்பில் பங்கேற்றிருந்தது. அணிவகுப்பை முடித்துக் கொண்டு கிளம்பிய இந்த கப்பல் வங்கக்கடல் பகுதியில் இருந்து புறப்பட்டு ஈரானுக்கு திரும்பிக் கொண்டிருந்தது. இந்த கப்பலில் 180 ஈரானியர்கள் இருந்துள்ளனர். இலங்கை கடல் பகுதிக்கு அப்பால் 40 கடல் மைல் தூரத்தில் இந்திய பெருங்கடலில் கப்பல் சென்று கொண்டிருந்தது. அப்போது மின்னல் வேகத்தில் வந்த நீர்மூழ்கி கப்பல் ஈரான் போர்க்கப்பல் மீது குண்டு வீசி தாக்கியது. இதில் ஈரானிய கப்பல் முழுவதும் கடும் சேதமடைந்தது. சற்றும் எதிர்பாராத இந்த தாக்குதலால் போர்க்கப்பலில் இருந்த ஈரானியர்கள் நிலைகுலைந்து போயினர். கடலுக்குள் கப்பல் மூழ்கியது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஈரானியர்கள் கடலில் குதித்தனர். இலங்கை கடற்படையின் அவசர உதவியை நாடினர். அழைப்பை அடுத்து இலங்கை கடற்படையினர் உதவிகரம் நீட்டினர். இலங்கையின் 2 கடற்படை கப்பல்கள் மற்றும் ஒரு விமானத்தில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த ஈரானிய மாலுமிகளை மீட்டனர். நீர்மூழ்கி தாக்குதலில் இறந்த சிலரது உடல்களையும் மீட்டனர். இந்த தாக்குதலில் 30 பேர் படுகாயமடைந்த நிலையில் இலங்கையின் காலி பகுதியில் உள்ள மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதா ஹெராத் கூறியதாவது: 180 மாலுமிகளுடன் சென்று கொண்டிருந்த ஈரான் கப்பல் மூழ்கியது. இதில் 30 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களை மீட்டு இலங்கை மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்து வருகிறோம் என தெரிவித்தார். இந்நிலையில் இந்த கப்பலில் இருந்த 150 பேரை காணவில்லை. அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பது குறித்து தகவல் ஏதும் இல்லை. அவர்களை தேடும் பணியை இலங்கை கடற்படை முடுக்கிவிட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் உயிரிழந்திருக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ஈரான் போரின் தாக்கம் இந்தியாவின் அண்டை நாடான இலங்கை வரை வந்துவிட்டது சர்வதேச அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.